ரதிய காடுபடியில் இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது என்னது பாருங்கள், கோதுமை மாவு வீட்டில் அரைச்சது. இந்த டப்பா 3 கிலோ கோதுமை மாவு பிடிக்கும். 3 கிலோ கோதுமை அரைச்சிட்டு வந்தால் இந்த டப்பா பிடிக்கும். நல்லா டைட்னஸாக கண்டெய்னர் மாதிரி. அதில் வீட்டில் உள்ள கோதுமை மாவில் தான் எடுத்து செய்யணும். அப்போ தான் அந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நான் வெளியே வாங்குகிற கோதுமை மாவில் ஒரு நாள் செஞ்சது கிடையாது. இது எங்கள் பாட்டியும் செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மாவும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இதுக்கு வந்து இந்த சின்ன கரண்டிக்கு 2 ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கலாம். கோதுமை கழுவி காய வச்சு தான் அரைக்க கொடுப்பேன். அதனால் எந்த வித ஜல்லடை போட்டு சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது வாழைப்பழம் பாருங்கள், கசிஞ்ச வாழைப்பழம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பழம் எடுத்துருக்கிறேன் அக்கா. அதை அப்படியே பிச்சு போட்டு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் அக்கா போட மாட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைங்கிறனால கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கோதுமை மாவு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்கள் பாட்டி. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த பழம் ஃபுல்லாக மாவில் அப்படியே மிக்ஸ் ஆகணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உருண்டை உருட்டி தந்துட்டு கருப்பட்டிலேயே காஃபி போடுவாங்க. பால் ஊற்றாமல் காஃபித்தூள் போட்டு கருப்பட்டி காஃபி போட்டு ஒரு கிளாஸு. இது ஒரு உருண்டை சும்மா ஜம்முன்னு இருக்கும். சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. எங்கள் பாட்டி செஞ்சிருந்தா அம்மா செஞ்சு தருவாங்க. இப்போ நானும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிடிக்கும், ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்லா அக்கா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் எல்லா மாவும் கரெக்டாக இருந்து ஒரு பனானாவுக்கு ரொம்ப கொலன்னு போகக்கூடாது. பாருங்கள் எந்த அளவில் இருக்குது பார்த்தீங்களா? கொலன்னு ஆகாது. கீ வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கீ வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள்கிட்ட பிசையும் போது எப்படி வருதுங்கிறது காமிக்கணுன்னு தான் ஃபுல்லாகவே அக்கா காமிச்சிட்ருக்கிறேன். கட் பண்ணாமல் காமிக்கிறேன். நீங்களும் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு இது ஆகாது, விழுலாம் இருக்காது. பார்த்தீங்களா? வீட்டில் கசிஞ்ச வாழைப்பழத்தை பார்த்தா நாங்கள் எப்படி செஞ்சுருவோம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது கருப்பட்டி நல்லா பொடி பண்ணி போட்டு பசஞ்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கீ ஆப்ஷன் தான், அவாய்ட் பண்ணிக்கலாம் வேணாம். இதை அப்படியே எடுத்து இப்படி பிச்சு சாப்பிட்ருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிது, இதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அக்காவுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் கொடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கசிஞ்ச வாழைப்பழத்தில் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள்.